வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டளை மாரியம்மன் கோயில். இப்போ நாங்கள் வந்துட்டு நீலம்பூரில் தைப்பூசத்துக்கு முன்னாடியே நிலா பிள்ளைக்கு சோறு மாற்றுதல் நிகழ்ச்சிக்காக தினமும் வந்து ஒரு 10 நாள் சாயங்காலத்துக்கு மேலே கும்மி அடிச்சுட்டு நிலா பிள்ளைக்கு சோறு மாற்று நிகழ்ச்சி நடத்தி முடிப்போம். அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் 10 நாள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கட்டளை மாரியம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுனால நாங்கள் மொத்தமாக ஒரு வேன் பிடிச்சி எல்லாருமே கட்டளை மாரியம்மன் கோயில் மற்றும் திருமூர்த்தி மலை, அது போக மறுபடியும் மாசாணியம்மன் கோயில், சேத்துமடை தெய்வ காளியம்மன் கோவில், கோடி சாமியார் கோயில், அழுக்கு சாமியார் கோயில்னு நிறைய கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சூளக்கல் மாரியம்மன் கோயிலில் கடைசியாக மறுபடியும் வந்து அங்கேயும் கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு திரும்பி வந்தோம். இப்போது நாங்கள் வந்து கட்டளை மாரியம்மன் கோயிலில் இருக்கிறோம். கட்டளை மாரியம்மன் கோயில் வனப்பகுதிகளுக்கு தண்ணீர் பாக்கெட் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. இல்லை, வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் சாமி பாருங்கள். இதுதான் கட்டளை மாரியம்மன் கோயில். கட்டளை மாரியம்மன் கோயில் பூசாரி தான் இவர். கட்டளை மாரியம்மன் கோயில்னால் சும்மா செவரெல்லாம் வச்சு நிறைய கோயில் மாதிரி ஜம்மன் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இதுதாங்க கோயில். கோயில் பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அங்கே போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே நம்ம சாமி கும்பிட்றது தான். இந்த இடத்துக்கு வர்றது எப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து உடுமலைப்பேட்டை வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாறு செல்லும் வழியில் சின்னார்னு ஒரு செக் போஸ்ட் இருக்குதுங்க. அந்த செக் போஸ்ட்லேருந்து நம்ம இது வேனில் தான் வரணும். அதாவது பிக்கப் வேன்னு சொல்லுவாங்க, டெம்போ மாதிரி. அந்த டெம்போவில் தான் ஏறி வரணும். இங்கே அந்த ஃபாரஸ்ட்காரரு அங்கே டோக்கனெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 40 ரூபா கொடுத்தோம்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வண்டி இருக்குதுங்க. அந்த வண்டியை வந்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பவும் கூப்பிட்டு போகுது. நம்ம வரும்போது அதே வண்டியில் தான் போகணும் அப்படின்னெல்லாம் இல்லை. நாம் அங்கிருந்து வந்தோம்னா டெம்போவிலேயே ஏறி வருவோம். டெம்போவில் ஏறி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போகிறபோது ஏதோ ஒரு டெம்போவில் நம்ம போய்க்கலாம். ஆனால் என்ன, டெம்போ ஃபுல்லானதுக்கப்புறம் தான் வண்டி எடுப்பாங்க. இல்லை போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலைங்களா? ஆமாம், கட்டளை விடுற மாத்தா, எங்களை காப்பாத்தாத்தா. இல்லைனோ அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. இல்லைங்க, நம்ம இந்த சாமி வந்து நம்ம கட்டளை விட்டாலே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குங்களாம்மா அப்படிங்கிறதுங்களாம்மா. பர்மிஷன் வாங்கினா வரலாமா? இல்லை, அவங்க மேலே போகிறாங்க பாருங்க. மேலே அந்த இது மலைவாழ் கிராமம். அந்த ஜீப் இது ஸ்கார்பியோ போயிட்டு வந்திருப்பாங்க. இல்லை, அங்கே தான் போகிறாங்க. கேரளா வண்டி அது. பர்மிஷன் வாங்கிட்டு போவாங்கள. சாமி ஆண்டவா, எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு நீங்களும் நல்லா இருங்க. பாருங்கள், இந்த கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு வரோன்னா எல்லா நாளும் வர முடியாது. செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் வரலாம். வியாழக்கிழமை இந்த 3 நாட்களில் வரலாம். அதுபோக அமாவாசை நாட்களில் வரலாம். அப்போ மட்டும்தான் இங்கே ஃபாரஸ்ட்கார் அனுமதி கொடுக்குறாங்க. அதுவும் இந்த கோயில் வரைக்கும் தான் போக முடியும். இதுக்கு மேலே ஓடந்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கெல்லாம் போக முடியாது. இங்கே வந்துட்டு எப்படிங்கன்னா, இப்போ நம்ம வந்தோன்னா இங்கே சாமி கும்பிட்றதுக்கு நேராக ஆற்றுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே சாமி கும்பிடலாம். முதல்லலாம் இங்கே விசாரித்தப்போ பார்த்தா கிடாயெல்லாம் வெட்டி சாமி கும்பிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் எதுவும் விட்டுறதில்லை. ஏன்னா இங்கே வந்துட்டு பயங்கரமாக ரவுஸ் எல்லாம் நடக்குது. அதனால் வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் வேணான்னு சொல்லி ஃபாரஸ்ட்கார் நிறுத்திட்டு தான் சொல்கிறாங்க.
எங்களுக்கு அது எக்ஸாக்டாக தெரியல. பாருங்கள், இப்போ நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு இனி அடுத்தது வேன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்போ சாமி கும்பிட்டு இதில் வர்றோம். பூராமே வேல் தாங்க, வேல் ஃபுல்லாக நட்டி வச்சுருக்குறாங்க. வேலுக்குள்ள எல்லாம் வந்து அவங்கவுங்க இங்கேயே கடை நிறைய இருக்குதுங்க. அங்கே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு எல்லாம் வந்து மேலே எலுமிச்சம்பழம் வேலில் எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுன்னா அடுத்தது நம்ம வேன் வரக்காக வெயிட் பண்ணுறோம். பாருங்கள், வந்தாச்சு. கட்டளை மாரியம்மன் கோயில் இதுதான். இதே பாருங்கள், இது பார்த்து முடிச்சாச்சு. இனி அடுத்தது வேனுக்காக வெயிட் பண்ண போகிறோம். தம்பி, இப்போ ஒரு ஜீப் போச்சுல்ல வேனு, அது எங்கே மேலே வருதா? அந்த ஊருக்காரருங்களா அவங்க மேலே வருது? ஆமாங்க. ஓ, இப்போ அந்த ஜீப் போகுதுங்க, அவங்க அந்த ஊருக்காரங்களா இல்லை அவங்க மேலே அதை பார்க்கறதுக்கு போகிறாங்களா? சுழல் காற்று சுற்றி அடிக்குதே. சாமி வந்துருச்சு. ஆமாம் அக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இங்கே அதான் அந்த மரத்தடியில் ஒரு சாமியார் கொண்டு இருந்தார். அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவார். அவர் உடம்பூரை திண்ணீர் பூசிட்டு பார்த்தா சிலையாட்டம் கொண்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா தான் உண்மையிலுமே மனுஷன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆமாங்க. ஆரன் போடு. நில்லு. பார்த்து கட்டளை மாரியம்மன் கோயிலேருந்து திருமூர்த்தி மலை வந்தாச்சு. பஞ்சலிங்க அருவி ஏறிட்டு இருக்கிறோம். இல்லையாக்கா? போலாம். அப்போ கட்டளை மாரியம்மன் கோயில் போயிட்டு நாங்கள் எல்லாமே திருமூர்த்தி மலைக்கு வந்துக்கிறோம். பாருங்கள், இதை திருமூர்த்தி மலை அருவி ஆறு எல்லாமே. ஆமாம், இங்கே ஒரு இரும்பு படிக்கட்டு இருக்குது. இது மேலே ஏறி இறங்கணும். ஓய், முருகருக்கு காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க. சாமி எந்த ஊர் சாமி? வால்பாறையிலேருந்து காவடி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. பார்த்துக்குங்க. வெற்றிகரமாக திருமூர்த்தி மலைக்கு வந்தாச்சு. இங்கே ஒரே முருகர்கள் கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்கிறவங்க. அக்கா நடங்க, நடங்க. நீங்கள் இன்னும் அங்கேயே போகல, இன்னும் முதல்ல நடங்க. வாங்க.
ஆனால் அது இன்னும் அங்கே போகணும். வாங்க, போயிட்டு அங்கே போனது இங்கேருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியும். முதல்ல வாங்க, இறங்கி வாங்க. கிட்டவே போகாமல் பயம்னு பாருங்கள். இப்போ நாங்கள் திருமூர்த்தி மலையில் இருக்கிற மேலே பஞ்சலிங்க அருவிக்கு வந்தாச்சு. இங்கே தாங்க பஞ்சலிங்க அருவி. நிறைய சுவாமிகள் தைப்பூச திருவிழா முன்னிட்டு எல்லாம் நிறைய பேர் சாமிகளாக பழனிக்கு வந்தவங்க எல்லாருமே இங்கே வந்து இருக்கிறாங்க. பாருங்கள், அருவி வந்து தெரியுது. இனி நல்லா பார்க்க போகிறீங்க. பாருங்கள். சாந்தி, அந்த பாலத்துக்கடியில் நடங்க. பாலத்துக்கடியில் அதுதான் பாலத்துக்கடியில் நடங்க. நான் வெயிலில் காய முடியுமா? பாலத்துக்கடியில் கொண்டு ஒட்டு மொத்தமாக நம்மளதெல்லாம் ஒட்டுக்கா வைங்க. அக்கா வழி விடுங்கக்கா கொஞ்சம். ஆ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பார்த்து பண்ணாது, வைங்க. நான் இங்கே இருக்கிறோம்ல. ஆ, எல்லா பையும் இங்கே வைங்க. ஆமாம், போங்கல்வா. எங்க கடிச்சு கிடிச்சு போடாத. போங்க. ஆமா, திலகக்கா வந்துருச்சா? இருக்க ஒரே நிமிஷம். திலகக்கா இங்க வாங்க. எல்லா பையன் இங்க வச்சுட்டு நீங்க போய் தண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நான் போய்க்கிறேன். இங்க வாங்க மாமா. இங்க வாங்க. அப்புறம் நீங்க மட்டும் போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் ஒருத்த மட்டும் கொண்டுக்கிறதா? வாங்க அக்கா, இங்க வாங்க. பை கொண்டு நீங்க வைங்களா. அத்தை வந்துருச்சா? மாமா நின்று கூப்பிட்டு வந்துருக்கலாம்லங்க. அல்ல இங்க வைங்க. எல்லாம் ஒரு வாரமா ஜிப்பு ஓப்பன் ஆகுது. அதுல தூக்கிட்டு போகுது. செல்லோட தூக்கிட்டு போயிருச்சு. டிக்கெட் எல்லாம் வேண்டாம். டிக்கெட் எல்லாம் அங்க வரக்கு உள்ள வர்றப்பதான். கை காமிங்க. திருமூர்த்தி மலையில் எங்க மச்சான். ஏறுங்க. அப்படியே மெதுவாக நடங்க. அப்படியே எங்க குரூப் சாமிகள்லாம் போறாங்க. சாரதக்கா பாவ கஷ்டப்பட்டு மேலே ஏறுது. பார்த்து ஏறுங்கக்கா. ஆமா, சாமி ஆண்டவா முருகா, அக்கா பத்திரமா பார்த்து கொண்டு போய் விடு. மாமா சொன்னேன்லங்க, அங்கே பாருங்க. பஞ்சலிங்க திருக்கோவிலுக்கு செல்ல அனுமதி நேரம் பிரதி மாதம் பிரதோஷ தினம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. மற்ற நாட்களில் மேலே செல்ல அனுமதி இல்லை. பிரதோஷத்தன்னைக்கு 4:30லேருந்து 5:30 வரைக்கும் தான். சரிங்களா? பிரதோஷத்தன்னைக்கு மட்டும்தான். சரி, நம்ம போகலாங்களா? அவங்க நீ வர்ற மாட்ட காணும். மெதுவாக நம்ம அப்படியே போகலாம். இரும்பு பாலத்தின் மேல் நடந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் திருமூர்த்தி மலை வந்து புனித நீராடி விட்டு
இடம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ மேலே பஞ்சலிங்க அருவியிலேருந்து குளிச்சுட்டு நாங்கள் கீழே வந்தாச்சு. இதுதாங்க திருமூர்த்தி மலை கோயில். இந்த கோயில் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கோயிலில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே ஒரே இடத்துல இருக்கிற கோயிலுங்க. அதனால தாங்க இது திருமூர்த்தி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல சங்கமாகிக்கிற இடங்க. உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோயில். நீங்கள் எல்லா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும் பாருங்கள். இந்த திருமூர்த்தி மலை கோயிலுக்கு நீங்கள் ஒரு நடையாவது வந்து பார்த்துட்டு மேலே போய் அருவியில் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலுமே நிறைய இதெல்லாம் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய சினிமா படங்கள் எடுத்திருக்கிறாங்க. பாருங்கள், இதுதாங்க அந்த கோயில். கட்டளை மாரியம்மன் கோயில் மற்றும் திருமூர்த்தி மலை தரிசனம் சிறப்பாக முடிந்தது. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.